கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதற்கு எதிர்ப்பு வலுத்திருக்கிறது. திரை கவர்ச்சிக்கு பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதா என்றும் அரசு நெய்யில் ஸ்வீட் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைத்து 59 நாட்களுக்குள் தினசரி 3 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். நெல்லையில் பேட்டியளித்தவர் முதலமைச்சர் மட்டுமல்லாது எல்லா அமைச்சர்களும் ரீல் செய்கிறார்கள் என்று விமர்சனம் செய்துள்ளார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு பெண்களிடம் வரவேற்பை பெற்ற மகளிர் விடியல் பயண திட்டத்தின் பெயரை தாவேக அரசு மாற்றியதற்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. தாவேக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை பள்ளி கல்லூரிகளில் நடத்தியது தொடர்பாக பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் இந்தியாவிற்கு யுரேனியம் வழங்க வகை செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மதுரை மாவட்டம் வேலூர் அருகே செயல்பட்டு வரும் கல்குவாரியால் காணாபுத்தூர் கிராம மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். கல்குவாரியின் செயல்பாடுகளால் தண்ணீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாணவர் சேர்க்கை சரிந்திருப்பதாக கூறி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. பள்ளிகளை மூடுவதற்கு பதில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான மெட்ரோ சேவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதால் பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தொடர்ந்து தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். மதுரையின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் அமெரிக்கன் கல்லூரி வளாகம் முழுவதுமாக பட்டாம்பூச்சிகள் சூழ்ந்திருப்பதால் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. ஈசியாறு சாலையில் உள்ள பாலவாக்கத்தில் அறிவிக்கப்படாத 7 மணி நேர மின்வெட்டால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி மின்வாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். குற்றாலத்தில் சீசன் களை கட்டியிருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்திருப்பதோடு பழ வகைகளின் விற்பனையும் களை கட்டியுள்ளது. செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.